நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு, நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிச்சயமாக நீங்க என்ன விஷயத்துல ஒரு நிதானம் இழந்தீங்களோ, எந்த விஷயத்துல உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணாங்களோ அந்த விஷயத்த முடிச்சு காட்டி உங்களால முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இனிமே அகராதியில கிடையாதுங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த ஆணி மாதமாக இந்த 2026 இருக்க போகுது. ஸோ பிளான் எடுத்து வச்சுக்கோங்க. எது பண்ணலாம், எதை டிஸ்டர்ப் பண்ணிங்கிறத உங்களுக்கே தெரியும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக யோசித்து கிட்டத்தட்ட ஆணி மாதம் தொடக்கத்திலேருந்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே பிளான் பக்காவாக பண்ணிவிட்டு 15க்கு மேலே ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ராசஸ் அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டைல் உருவாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்குதுங்கிறது உண்மை. ஸோ வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த நிர்வாகத்தில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பொருளாதாரம் மட்டும்தானா, எனக்கு ப்ரொமோஷன் கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்குங்கிறது உண்மை. வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக ஒரு ஏற்றத்தாழ்வு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது அப்படியே சேஞ்சஸ் ஆகும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சரி செய்யப்பட்டு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நிறைய மாற்றங்களை கிரகங்கள் கொடுப்பதனால கவலைப்படவே தேவையில்லை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருக்கும். அதுபோல் உங்களுடைய கற்பனைகளை வெளியே சொல்லாதீங்க.
இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன். தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா 5ல் ராகு இருக்கனால எப்பயாச்சும் உங்கள்கிட்ட பேசியே வாங்கலாம்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி அவங்க பயன்பெற்றுவாங்க, நீ மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடில் ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைய யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடை யார் தவறாக யூஸ் பண்ண பார்க்காங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி போனீங்கன்னா எந்த பெரிய பாதிப்பும் வராது. இல்லை சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும், அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளே உங்கள்கிட்ட தேவையில்லாமல் விவாதம் பண்ணால் அதை இன்னொருத்தவங்களை சொல்லாதீங்க, கூட்டு வச்சு பேசுங்க. பேசுனீங்கன்னா கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பன் வழிபாடு நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் பண்ணும்போது ஐயங்கள் இல்லாமல் ஐயப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக அகிலத்தையும் ஆள முடியும்.